சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த போர்ஷன்னா ஃப்ரண்டல் ஏரியா பண்ணலாம். இந்த மாடல் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணுறோம். அதே மாதிரி சிலிண்டர் எல்லாமே பேசிக் ஷேப்பை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். சாரி, ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிலிண்டர் சூஸ் பண்ணணும். சிலிண்டர் சூஸ் பண்ணிவிட்டு எடிட் மோடு போய்க்குங்க. டாப்பில் உள்ளதை செலக்ட் பண்ணி ஸ்கேல் டவுனு, அப்புறமா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரொட்டேட் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக எந்த போர்ஷனோ அந்த இடத்துல சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணிக்க முடியும். எஸ்ஸு எக்ஸு ஓகேங்களா. இப்போ நம்ம அதை ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதை நம்ம ஸ்மூத்தான ரிசல்ட் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்னா, இன்னொரு வழி என்னென்னா, இங்கே போயிட்டு பெவல் மாடிஃபையர் யூஸ் பண்ணலாம். பெவல் மாடிஃபையரில் அதோட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். செக்மெண்ட்டு ஒரு 2 வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எகெயின் வந்து நம்ம சப்டிவிஷன் கொடுத்துக்கலாம். ஜென்ரேட்டு சப்டிவிஷன் சர்ஃபேஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ரிசல்ட் கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த பென்டனோட லோகோ, அதையும் ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணிக்குவோம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணிக்குவோம். ஏ செலக்ட் பண்ணி எஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். சென்டர் பிளேஸில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த லோகோவை ப்ராப்பராக செட் பண்ணணும். இதையே மறுபடியும் நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லோக்கல் மியூட் போய்க்கலாம். இந்த லோகோ மட்டும் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். கண்ட்ரோல் ஐயை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸு வெர்டெக்ஸ் மோட் போய்க்கணும். டெக்ஸ்ட் மோட் போயிட்டு கண்ட்ரோல் ஐ கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸு வெர்டெக்ஸு, இந்த பிளேன் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஈயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஈயை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் லைனுக்கு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்க. அப்புறம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சைடு வியூ பார்ப்போம். சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பராக அலைன் ஆகலை. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி இதை ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராப்பராக அலைன் ஆகாதனால இதை டெலீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். இ ப்ரெஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்கேல் டவுன், ஐ ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் லூப் ஆட் பண்ணிங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம லோகோவை டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணி ஜே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 2 லைனையும் கிளிக் பண்ணி ஜே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் ஏரியாவாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை ஆர் ப்ரெஸ் பண்ணுவோம். ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதோட ஷேப் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை மிரர் மாடிஃபையரை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அதனால் வந்து ஒரு பக்கத்தை நான் டெலீட் பண்ண போகிறேன். ஒரு பக்கத்தை டெலீட் பண்ணியாச்சு. இந்த சைடு மட்டும் தான் இருக்குது. இப்போ ஜே ப்ரெஸ் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஆட் மாடிஃபையர் போகிறோம். மிரர் மாடிஃபையர் இது என்ன டைரெக்ஷனா, எக்ஸ் டைரெக்ஷன் ப்ராப்பராக தான் இருக்குது. பட் வந்து ஏதோ தப்பாக வந்து அலைன் ஆகிருக்கு. இது ஜெட் டைரெக்ஷன், சாரி, ஜெட் டைரெக்ஷன் மாற்றுங்க.
பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ உள்ள பிவட்லேருந்து இது மிரர் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பிங் அப்படின்றத எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆகும். இந்த எட்ஜ் வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆகும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் மோடை எனேபிள் பண்ணிக்குவோம். எனேபிள் பண்ணிவிட்டு இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்சைடில் உள்ள இந்த 2 ஃபேஸையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்சைட் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பெவல் மாடிஃபையர் ஆட் பண்ணிக்குவோம். இந்த எட்ஜெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நம்பர் 3 கொடுத்துக்கலாம். இதோட வேல்யூ வந்து 0.03 கொடுத்துக்கலாம். அப்பயும் இது அஃபெக்ட் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் இதோட வேல்யூ வந்து நம்ம குறைச்சிக்கலாம். 0.005. இது நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணி பாருங்கள் எதுக்கு ப்ராப்பராக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம சப்டிவிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் மாடிஃபையர் உங்களுக்கு ஸ்மூத்தான ரிசல்ட் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகுது. அதுக்காக நம்ம எடிட் மோடில் Ctrl+R ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு லூப் அடிஷ்னலாக ஒரு லூப், இங்கே ஒரு லூப்பு, இங்கே ஒரு லூப். ஓகேங்களா? இப்போ ஸ்மூத் ஆயிடுச்சு. இதை டெலீட் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை நமக்கு. ஓகேங்களா? இந்த லோகோவை இப்போ நம்ம ப்ராப்பராக அலைன் பண்ண போகிறோம். Ctrl+A ஆல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இது நமக்கு இப்போ தேவையில்லை. நம்ம லோகோவே ரெடி ஆகிட்டு. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். மாடிஃபையர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடலாம். ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து சைடில் உள்ள போர்ஷன் க்ரியேட் பண்ணலாம். இந்த போர்ஷன் Shift+A கிளிக் பண்ணிக்கலாம். மெஷ்ஷு, அதில் க்யூப் செலக்ட் பண்ணிக்கலாம். க்யூப் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டு, இந்த எட்ஜு Ctrl+B இந்த மாதிரி ஷேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து எஸ்ஸு ஜெட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோன்னா முடிஞ்சது.
சைடு வியூவில் ப்ராப்பர் அலைன் பண்ணணும். அவ்வளோதான், தட்ஸ் இட். அவ்வளோதான், இந்த மாடல் நமக்கு முடிஞ்சுது. அடுத்து என்ன செய்யலாம்னா, இதை மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அது உங்களுக்கே தெரியும். போகிறோம் மிரர் மாடிஃபையர், ஒய் டைரக்ஷன், ப்ராப்பராக தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். அடுத்தது வந்து இந்த இங்கே இருக்கிற கர்வை க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கர்வை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஷிஃப்டியை கிளிக் பண்ணிவிட்டு கர்வில் போய்ட்டு பெசியர் கர்வு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. கர்சர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. இதில் போய்ட்டு நம்ம கர்வில் ஜாமெண்ட்ரியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஜாமெண்ட்ரியில் போய்ட்டு இதோட ஆஃப்செட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சோலோ மோடில் போய்க்கலாம், அப்போ தான் நமக்கு தெரியும். சரி, இந்த ஆஃப்செட் வேல்யூ கிடையாது, இங்கே இருக்க டெப்த் வேல்யூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல சிலிண்டருக்கு இல்லைனா ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைச்சிரும். இதில் போய்ட்டு வயர் ஃப்ரேமை எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் எவ்வளோ மெஷ்ஷோட டெப்த் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த டெப்த் எனக்கு ஓகே. ஸோ நான் இதை வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். பாருங்கள், எடிட் பண்ணிவிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதோட பொசிஷனை ஈஸியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ கர்வ்ஸை பற்றி போட்டிருக்கேன். ரீசெண்டாக கூட கர்வ்ஸை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஜியை ப்ரெஸ் பண்ணிங்க. ரெண்டாவது சப்டிவிஷன் கொடுத்துட்டோன்னா ஒன் மோர் கண்ட்ரோல் பாயிண்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை வச்சு ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சுன்னு. இங்கே ஆக்டிவை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த ஆக்சிஸை பொறுத்து நம்மளால் ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியும். அப்புறம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட ரேடியஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு டிஃபால்ட்டாக உள்ளது ஓகேன்னு தோணுது. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். அடுத்து இந்த இடத்துல போயிட்டு அடிஷ்னலாக இன்னொரு சப்டிவிஷன் கொடுத்துக்குவோம். சப்டிவிஷன் கொடுத்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை இந்த இடத்துல வச்சுட்டு இதை ரொட்டேட் பண்ணி இன்சைட் போகிற மாதிரி இதோட பொசிஷனை மாற்ற போகிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். பேக் சைடு உள்ளதுக்கு பிக்சருங்க பாருங்கள், இன்சைட் போன மாதிரி இருக்கா, அதனால பண்ணியிருக்கோம். ஆனால் இது லோவர் போர்ஷனில் போயிருக்கு. ஸோ அதனால் நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த லைன் கிட்ட போயிருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இதையும் சேம் மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ணி ஆப்போசிட்டில் கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணுவோம். என்ன அட்ஜஸ்ட் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு சின்ன ஒரு ரேடியஸ் கட்டான மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்க்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணி மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. போயிட்டு ஆப்ஜெக்ட்டு கன்வெர்ட் மெஷ் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா மெஷ்ஷாக மாறிடும். இப்போ நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சர்டைன் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து சின்ன ரேடியஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேஸ் மோடை எனேபிள் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் கூட சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம மேலே ஷார்ட்கட் இருக்குது பாருங்கள். நான் என்ன கிளிக் பண்ணுறேனோ அது ஷார்ட்கட்டில் வந்துடும். இப்போ ஏ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சாரி இ ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்து எஸ்கேப்பு, அடுத்து எஸ்ஸு, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கங்க.
ப்ரெஸ் பண்ணிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ எக்ஸிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சின்ன ரேடியஸ் வந்து வேரியேஷன் காட்ட முடியும். இப்போ இதை இன்னும் கூட கொஞ்சம் ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த மாதிரி எட்ஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இது வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எட்ஜையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஜி ப்ரெஸ் பண்ணி இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டையும் நம்ம லூப் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி பெவல், அதாவது பெவல் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே உள்ளதையும் பெவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம சப்டிவிஷன் மாடிஃபையரை ஆட் பண்ணி பார்க்கலாம். இங்கே தட்ஸ் இட். பூம். மிரர் மாடிஃபையர் யூஸ் பண்ணோன்னா ஆப்போசிட்லேயும் மிரர் ஆகிக்கும். ஒய் டைரக்ஷன். ஸோ எக்ஸ் சைடு டிசேபிள் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்டை வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் இந்த ஃபிங்கரும் இந்த பாம் அது ரெண்டையுமே நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த போர்ஷன் மட்டும் வரைய போகிறேன். இது சைட் வியூ பாருங்கள், இப்படி லைட்டாக பெண்டான மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஷிஃப்டியை கிளிக் பண்ணிவிட்டு எப்பவும் போலவே நம்ம வந்து மெஷ்ஷில் சிலிண்டரை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்பேஸ் பாரை ஸ்லாஷை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் எடிட் மோடு போவோம். எடிட் மோடு போய் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 10 வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம மாடல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டாப் போர்ஷன் இது கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை நான் பெருசு பண்ணிக்கிறேன். அடுத்தது இதை லைட்டாக கொஞ்சம் சைடில் மூவ் பண்ணிக்குவோம். அடுத்து ஒரு லூப்பு, இந்த லூப் போட்டு நம்ம இதை லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த பெண்டை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அடுத்து டாப் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இ ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்மூத்தான ரிசல்ட்டுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸில் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். எக்ஸு ஓகேங்களா? கை மாதிரி போர்ஷனுக்காக எக்ஸ்ரே மோடை எனேபிள் பண்ணி கீழே உள்ள போர்ஷனை செலக்ட் பண்ணோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம சப்டிவிஷன் மாடிஃபையரை அப்ளை பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். நமக்கு தேவையான ஷேப்பு கிடச்சிருச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இதோட குவாலிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் எனக்கு போதுமானதாக தோணுது. ஸோ இதை மட்டும் நான் லைட்டாக ட்வீக் பண்ணிக்கிறேன். ட்வீக் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து பாமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த ஃபிங்கர்லாம் டிசைன் பண்ணலாம். ஷிஃப்டியை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் மெஷ்ஷில் போய்ட்டு சிலிண்டர் கிளிக் பண்ணுங்கள். இங்கே 10 இருக்குது. இதை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் 3 கிளிக் பண்ணிங்கன்னா சப்டிவிஷன் க்ரியேட் ஆயிரும். 3 டைம்ஸ் 3ன்னா. ஸோ ஃபேஸ் மோட் எனேபிள் பண்ணிக்குவோம். ஐயை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்மூத்தான ரிசல்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி இங்கே ஐயை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரெடி பண்ணிக்கங்க. இப்போ ஒரு ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதையே டபுள் டைம் பண்ணோம். ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணிக்கங்க. எஸ்கேப்பு, அப்புறமா இங்கே இருக்கிற இந்த வேல்யூவுக்கு மூவ் பண்ணிக்கங்க. ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம ஜி ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ரொட்டேட்டாக இருக்கு இல்லையா, அதை ரெப்ளிகேட் பண்ணுறோம். அதே மாதிரி இதையும் ஷிஃப்ட் டி கிளிக் பண்ணிவிட்டு எஸ் ஜெட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் பண்ணிவிட்டு இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இந்த சென்டரில். ரொம்ப சிம்பிள். இப்போ நமக்கு ஒரு ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
கண்ட்ரோல் ஜே கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் ஆயிரும். இப்போ நம்ம இதை அந்த பாமில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்து ப்ராப்பராக நம்ம இங்கே அலைன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இந்த ஃபிங்கர் அசம்பிள் பண்ணலாம். ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு கரெக்டான லொக்கேஷனில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம அந்த ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ இதையும் நம்ம இப்போ வந்து ஈஸியாக வந்து நம்ம ஜாயின் பண்ணி மிரர் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜே. அடுத்து நெக்ஸ்ட் எப்பவும் போல் கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் மிரர் மாடிஃபையரை எனபிள் பண்ணிக்கலாம். போயிட்டு டிஃபார்மில் ஜென்ரேட் மிரர் மாடிஃபையர் இங்கே இருக்குது ஒய் டைரெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஹேண்டை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஓகேன்னு தோன்ற வரைக்கும் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம்.